ஹாய் ஹலோ வெல்கம் டு Thursday மார்னிங். இன்னைக்கு காலையில் கோலமெல்லாம் போட்டு வெளியுள்ள வேலையெல்லாம் முடிச்சு அரிசி நல்லா கழிஞ்சு அடுப்பில் வச்சு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வெண்பூசணி மோர் குழம்பு தான் வைக்கலான்னு பிளான்னு. அதுக்காக வெண்பூசணி நல்லா தோல் நீக்கி நல்லா சின்ன சின்னதாக வெட்டி உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வேக போட்டுட்டேங்க. தண்ணி கம்மியாக ஊற்றினா போதும், ஏன்னா அதுவே நீர் காயங்காட்டி நீர் விடும். அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், சீரகம், பெப்பரு, அதுக்கப்புறம் வந்து ஊற வச்ச துவரம்பருப்பு கொஞ்சம் கூடவே ஒரு மிளகா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. அது நல்லா கொதி வந்து நல்லா சின்னதாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தேன். இந்த அரைச்ச விழுதை போட்டு நல்லா அதை வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதி வரணும். தாளிப்புக்கு வந்து 2 சின்ன வெங்காயம் போட்டு வரமிளகா போட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளித்து கொட்டியாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மோர் இருந்தால் மோர், தயிர் இருந்தால் அடித்து அப்படியே உள்ளே ஊற்றி ஆஃப் பண்ணிடணுங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரையுமே அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பொடி தோசை தான் காலையில் டிஃபனுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ மோர் குழம்பு, ஃப்ரை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ 3 பேருக்கு அப்படியே பாய் சொல்லிவிட்டு நாளைக்கு ஃப்ரைடேங்காட்டி துவைக்கிற வேலையில் இருந்தது. அது எல்லாமே முடிச்சுட்டு அதை விட்டு சாப்பிட்டேன். தேங்க்யூ.